கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. சென்ற பதிவிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார் என்றும் நம்முடைய கிரியைகள் மாற்றப்படுவதனால்தான் நாம் மருவமாகிறோம் என்பதை பற்றி சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். இன்னும் இந்த பதிவிலே அநேகமான காரியங்களை மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள்ளிருந்து தேவன் இந்த எடுக்கப்படுதல் எப்படி நடக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். சென்ற பதிவில் வேதாகமத்திலிருந்து நான் வாசித்து காண்பித்தேன். இன்றைக்கு நாம் உரைக்கப்பட்ட வார்த்தையாக மூன்றாவது வேதாகமத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது எப்படி ஒருவன் உயிர் தெழுவான் என்பதை பற்றி அவர் வெளியேற பெற்ற வேதகமாகிய 7 முத்திரைகள் வெளிப்பாடு என்ற செய்தியில முதலாவது செய்தியாகிய தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல் என்ற செய்தியில God hiding in simplicity then revealing himself in the same என்ற செய்தியில மார்ச் மாதம் 17 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில 379 பேரா முதல் நான் வாசிக்கின்றேன். அப்ப இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாருங்கள், எடுக்கப்படுதலாம் இப்படித்தான் இருக்கும், திடீரென்று காணாமல் போய் விடுவோம், கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருவோம், வானத்துதல் வந்து கல்லறைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே கூப்பிடார் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மூன்றாவது வேதாகமம் எப்படி நமக்கு போதிக்கிறது என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். 379 பேரா. கல்லறைகள் எவ்வாறு திறக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்ல விரும்பினதை பற்றி பேச எனக்கு இப்பொழுது அவகாசம் இல்லை என்றாலும் தேவனுடைய எளிமையை வலியுறுத்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் கூறுகின்றேன். பாருங்கள், நம் சரீரம் கால்சியம், பொட்டாசியம் இவைகளால் உண்டாக்கப்பட்டுள்ளது. சரீரம் அழியும்போது இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு கரண்டி அளவுதான் உள்ளது. அது சரி. இது மறுபடியும் உயிர்த்தெழுதலில் ஜீவன் பெறுகிறது. தேவன் பேசும்போது உயிர்த்தெழுதல் உண்டாகி எடுக்கப்படுதல் சம்பவிக்கிறது. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து மண் வெட்டியினால் கல்லறையிலுள்ள மண்ணை அகற்றி அதனுள் இருந்த ஒரு செத்த பிணத்தை எடுப்பான் என்று நாம் நினைப்பதெல்லாம் தவறு. அது என்ன? முதலாவது, இந்த சரீரம் பாவத்தில் பிறந்தது. உயிர்த்தெழுதலில் அளிக்கப்படுவது அதற்கு ஒப்பான ஒரு புது சரீரம். பாருங்கள், அதாவது இந்த சரீரம் முதல்ல மாம்சத்தில் பாவத்தில் பிறந்தது. நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த பாவமான சரீரத்தில் நாம் செல்ல முடியாது. நம்முடைய தேவன் எப்படியாக இனச்சேர்க்கை இல்லாமல் கண்ணின் வயிற்றில் பிறந்தாரோ, ஆனால் நாம் எல்லாம் பாருங்கள், ஆதாமின் மூலியமாக, சேத்தின் மூலியமாக, இனச்சேர்க்கையின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நீ மண்ணிலே உருவாக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப இந்த பாடி பாருங்கள், இது மண்ணுக்குத்தான் போயாக வேண்டும். ஆனால் தேவன் சொல்கின்றார், முதலாவது இந்த சரீரம் பாவத்தில் பிறந்தது, உயிர்த்தெழுதலில் அளிக்கப்படுவது அதற்கு ஒப்பான ஒரு புது சரீரம். பாருங்கள், இந்த சரீரம் அளிக்கப்பட்டு ஒரு புது சரீரம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இந்த சரீரத்தை நாம் அப்பொழுது பெற்றுக்கொண்டால் நாம் மறுபடியும் மரிப்போம். இந்த சரீரத்தை, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்ட சரீரத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டால் நாம் மறுபடியும் மரிப்போம். பாருங்கள், நாம் நினைப்பது போன்று கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தோர் அவைகள் நின்று வெளியேறுவதில்லை.
அது அவ்விதமாக சம்பவிப்பதில்லை. பாருங்கள், அது சரி. பாருங்கள், இன்றைக்கு அநேகர் நினைப்பது போல நாம் மரித்து மறுபடியும் ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் அந்த சரீரம் மறுபடியும் பாருங்கள் அது மரித்து போய்விடும் என்று தேவன் சொல்கின்றார். அப்படி என்றால் நாம் எப்படியாக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எடுக்கப்படுதல் என்பது எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றி பாருங்கள். நான் மேலும் வாசிக்கிறேன். இது ரகசியமாக நிகழும், ஏனெனில் அவர் இரவில் திருடன் வருகிற விதமாய் வருவார். நாம் எடுக்கப்படுதலை குறித்து அவர் ஏற்கனவே நமக்கு கூறிவிட்டார். எடுக்கப்படுதல் சம்பவித்த பிறகு நியாயத்தீர்ப்பு, பாவம், வாதைகள், வியாதிகள் போன்றவை விழுமென்று அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கின்றார். நியாயத்தீர்ப்பின் கோரத்தில் நின்று தப்பித்துக் கொள்ள ஜனங்கள் மரித்து போக ஆசைப்பார். ஆண்டவரே, முதலில் எடுக்கப்படுதல் சம்பவிக்க வேண்டுமே, பின்ன ஏன் இந்த நியாயத்தீர்ப்பு இப்பொழுது எங்கள் மேல் விழ வேண்டும் என்று அவர்கள் கூக்கரிடுவார்கள். பாருங்கள், இப்போ நியாயத்தீர்ப்பு பூமியை தாக்கிவிட்டது. அவர் எப்பொழுது முத்திரையை உடைச்சாரோ, அவர் எப்பொழுது சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தாரோ பாருங்கள், அப்பொழுதே பூமியின் மீது நியாயத்தீர்ப்பு விழுந்து விட்டது. இது எத்தனை பேருக்கும் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. பருந்து பேசுகிற ஊழியம் எது வரைக்குமாக இருந்தது? அவர் புஸ்தகத்தை கையில் எடுக்கிற வரைக்கும் பாருங்கள் ரத்தம் பருந்து பேசிக் கொண்டிருந்தது. அவர் மத்தியஸ்தராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் முத்திரையை உடைப்பதற்காக தேவன் அந்த புஸ்தகத்தை கையில் எடுக்கின்ற பொழுது பாருங்கள், ஆடு சிங்கமாக மாறுகிறது. பருந்து பேசுகின்ற ஊழியம் அவர் நியாயாதிபதியாக அங்கு மாறுகின்றார். முத்திரை உடைச்சவனை பாருங்கள், பருந்து பேசுகிற ஊழியம் முடிவடைகிறது, ரத்தம் சென்று விடுகிறது, சிங்காசனம் நியாயசனமாக மாறுகிறது. அது மாறும்போது பாருங்கள், ஜனம் சொல்கிறார்கள், ஆண்டவரே, முதலில் எடுக்கப்படுதல் சம்பவிக்க வேண்டுமே. முத்திரையை உடைச்சிட்டாரு கர்த்தர், நியாயஸ்தானத்திலே பாருங்கள் அவர் நியாயாதிபதியாக அமர்ந்து விட்டாரு. ஆண்டவரே, முதலில் எடுக்கப்பட சம்பவிக்க வேண்டுமே, பின்ன ஏன் இந்த நியாயத்தீர்ப்பு இப்பொழுது எங்கள் மேல் விழ வேண்டும் என்று அவர்கள் கூக்குரிடுவார். அவர் அதற்கு எடுக்கப்படுதல் ஏற்கனவே சம்பவித்து விட்டது. பாருங்கள், அவர் அதற்கு எடுக்கப்படுதல் ஏற்கனவே சம்பவித்து விட்டது, நீங்கள் அதை அறியவில்லை என்பார். பாருங்கள், தேவன் எளிமையில் மறந்திருக்கிறார். ஓ என்னே, அது சரி, அது ஏற்கனவே சம்பவித்து விட்டது, நீங்கள் அதை அறியவில்லை. விசுவாசிகள் ஏன் அவருடைய வருகையை அறிவிக்கும் எளிய அடையாளங்களை நம்புவதில்லை? பாருங்கள், எளிய அடையாளங்களை நம்பவில்லை. அப்ப இந்த சபை எப்படி எடுக்கப்பட்டது பாருங்கள். 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவு என்ற செய்தியில உங்களுக்கு நான் 29வது அதாவது 29 பேரா முதல் நான் வாசிக்கிறேன். 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள 7 இடி முழக்கங்கள் முழங்கும் சமயத்தில் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் குறித்து கொண்டிருந்தால் நாம் அதற்குள் செல்லும் முன்பாக சரிவர புரிந்து கொள்ள நாம் 10ஆம் அதிகாரத்தை படிப்போம். இப்பொழுது இது கடைசி காலத்தை குறிக்கிறது, கவனியுங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்கள், இதைத்தான் பவுல் எழுதினார். கர்த்தர் தாமே ஆரவரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வருகின்ற பொழுது தாங்கள் பாருங்கள் எடுக்கப்படுதல் நடக்கின்றது. இதைத்தான் யோவான் எழுதுகிறார் 10ஆம் அதிகாரத்திலே. பாருங்கள், பவுல் எழுதின எல்லா காரியங்களும் பரலோகத்தில் நடைபெற்றது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரசத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பாருங்கள் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். வானத்தில் நடைபெற்ற காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 பாருங்கள், அது வானத்தில் நடைபெற்ற காரியம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
பூமியிலே தேவன் இறங்கி வருகின்றார். அப்படி இறங்கி வருகின்ற பொழுது பாருங்கள், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இதைத்தான் பாருங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, பேதுரு, யோவான் கண்ட காட்சி. யோவான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கண்ட காட்சியைத்தான் அவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதுகிறார். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சொல்லப்பட்ட அதே தேவன் தான் முத்திரையை திறக்கின்றார். 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவர் மறுபடியுமாக அதே தேவன் தான் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வருகிறார். அப்படி பூமிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், பின்பு பலமுள்ள வேறத்துடன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவன் சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவிருந்தது. நீங்கள் நன்றாக கவனித்தால் அது கிறிஸ்து என்று விளங்கும். பாருங்கள், அவர் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை தூதன் என அழைக்கப்படுகின்றார். அவர் இப்பொழுது யூதர்களிடம் நேரடியாக வருகிறார். கிறிஸ்து எங்க வந்தாரு? யூதர்களிடம் நேரடியாக வருகிறார். ஏனென்றால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ராஜாவை அல்ல, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது மணவாளன். நம்மை பெற்றெடுத்தாரை கல்வாரி சிலுவையிலே. முதலாம் ஆதாமை போல எப்படியாக முதலாம் ஆதாமுக்குள்ளது ஏவாளை பிரித்தெடுத்தாரோ அதே போல இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளது பெற்றெடுத்தாரே, அந்த மணவாளனைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மணவாளனை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் இறங்கி வந்த பாருங்கள், அந்த கிறிஸ்து, அந்த உடன்படிக்கை தூதன், அந்த மைட்டி காட் எங்க வருகிறார்? அவர் பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை தூதன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாக முதல் வருகையில் வெளிப்பட்டார். அவர் இப்பொழுது யூதர்களிடம் நேரடியாக வருகிறார். ஏனெனில் சபை அப்பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. எப்ப எடுக்கப்பட்டுச்சுங்க? முத்திரைகள் உடைக்கின்ற பொழுது. அப்ப அந்த 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். குற்றச்சாட்டு புஸ்தகத்தில் 118 பேரை நீங்கள் வாசிக்கலாம். 1963 இயேசு கிறிஸ்து மேக ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு அவர் எப்படி மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் யோவான், பேதுரு, யாக்கோபின் மூலியமாக தேவன் தன்னுடைய ரூபத்தை மறுவ காண்பித்து மேகஸ்தம்பத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான், அப்படியே நான் பூமிக்கு வருவேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், ஜனங்கள் அதை காண தவறிவிட்டார்கள். அப்படி தவறி வருகின்ற பொழுது ஜனங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள இருந்துகிட்டு 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் தன் மனவாட்டை மீட்டுக்கொள்ள இறங்கி வந்தார். அன்றைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் மேகஸ்தம்பத்துக்குள்ள போனார்களா? இல்லை. கீழே இருந்து அந்த மேகஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட யார் என்பதை காண்பதே அன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடாக இருந்தது. அவர்கள் பார்த்தார்கள், மோசே எலியாவாகவும் இந்த முத்திரையை உடைச்சாரே, யோவான் பார்த்தாரே, பேதுருவை பார்த்தாரே, பாருங்கள், அவரைத்தான் அங்கே பார்த்தார்கள். அதே போல இன்றைக்கும் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த விஷம் தரித்திராமல் உங்களுடைய கிரியைகள் மாற்றப்படுகின்ற பொழுது பேதுரு பெற்றுக்கொண்டு அதே பசுத்தாய் பெற்றுக்கொண்டு பேதுரு போலவே தேவன் இந்த கடைசி நாட்களில் அவர் உங்களிடத்திலே நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார். மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார். முட நடக்க வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, தோல் மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். வான தூதர்களால் 7 தூதர்கள் மூலியமாக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அணிலே வராத இடத்தில் அணி சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். மரித்து போன மீனுக்கு ஜீவனை தருகின்றார். மரித்து போன குழந்தைகளுக்கு தேவன் ஜீவனை தருகின்றார். உள்ளத்திற்கு ரகசியங்கள் எடுத்து வெளிப்படுத்துகின்றார். இத்தனை விதமான அடையாளத்தை தேவன் நமக்கு காண்பிக்கின்றார். ஆனால் ஜனங்கள் அவரை மறுதலித்து 1963 ஆண்டிலே அவரை மறுபடியுமாக சிலுவையில் அறிந்து விட்டார்கள். இந்த போதைகள் சிலுவையில் அறிந்தார்கள். விசுவாசிகள் சிலுவையிலே தேவனை அறிந்து விட்டார்கள்.
முதலாவது வருகையில் என்ன செய்தார்களோ அதே போல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இவர்களும் 1963 புறஜாதிகள் 1963 பாருங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இண்டிகேட்மெண்ட் 118வது பேரா, குற்றச்சாட்டு செய்தியில 118வது பேரா வாசித்து பாருங்கள். அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பம் போலும் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகார தூதன் என்று யார் அழைக்கப்படுகிறது என்பது நினைவிருக்கிறதா? அதுவே தான். அங்கு தூதன் என்னும் பதம் இவ்வுலகில் தேவனுடைய செய்தியை கொண்டு வரும் ஒரு செய்தியாளனை குறிக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்து எப்படி பூமிக்கு வருவார்? ஒரு செய்தியாளனாக, ஒரு சபைக்கு ஒரு போதகராக, சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக பாருங்கள், ஒரு செய்தியாளனாக வருகின்றார். பாருங்கள், தேவன் எவ்வளவு எளிமையாக பூமியில வெளிப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், தூதன் என்பது யார்? பாருங்கள், அவர் ஒரு செய்தியாளனாக, ஒரு தூதனாக, சபைக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு செய்தியாளனாக வருகிறார். இப்பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தியாளனாக, தூதனாக வருகிறார். எப்போ செய்தியாளனாக வருகிறார்? முத்திரையை உடைக்கின்ற பொழுது யூதர்களுக்கு செய்தியாளனாக வருகின்றார். பாருங்கள், சபை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. இங்க தாங்க நடந்துச்சுங்க அந்த நிகழ்ச்சி. 1963 கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து முத்திரைகளை உடைக்கின்ற பொழுது இந்த முத்திரை யார் தான் உடைக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். வானத்தில் இருக்கிற பசுத்தவான்களுக்கும் பூமியில் இருக்கிற எந்த விதமான தீர்க்கதரிசிக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ அல்லது பெரிய பெரிய போதகருக்கோ யாருக்கும் அனுமதி இல்லை. அதே போல பூமியில் இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற யாரும் எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இந்த முத்திரையை திறந்தது யார்? முத்திரையை உடைத்தது யார்? இப்பொழுது காவில் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்தியிலே 151, 52 வாசித்து பாருங்கள். அந்த முத்திரையை உடைத்தது நானே. பிரண்ணாம் தான் அந்த முத்திரையை உடைத்தார். பிரண்ணாம் தான் அந்த ஆட்டுக்குட்டியானவராக நின்று கொண்டிருக்கின்றார். எப்படியாக முதல் வரிகளை பேதுரு இவர்தான் கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று அறிந்து கொண்டானோ, அன்றைக்கு அவன் பாருங்கள் மருவம் அடைந்து அவன் எடுக்கப்பட்டு விட்டான். கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பாகமாக அன்றைக்கு அவன் எடுக்கப்பட்டான். அதே போல இன்றைக்கும் மனிதனாக நின்று கொண்டு முத்திரை திறந்து கொடுத்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதுதான் இன்றைக்கு பசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம். இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் மேல்தான் தேவன் சபையை கட்டி அந்த பிள்ளையிடத்தில் தேவன் பரலோகத்தின் திருவுக்கோலை தருகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதிலே உங்களுக்கு நித்திய சுண்டு வேதம் போதிக்கிறது. உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். யார் நீங்கள்? யார் அதை காண முடியும்? பாருங்கள், மறுபடியும் செய்தியில் வாசிக்கிறேன். யார் இந்த மெல்கிசேதேக்? Who is this மெல்கிசேதேக்? பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 1965 கொடுக்கப்பட்ட செய்தியில 116வது பேரா வாசிக்கிறேன். யார் தான் அதை காண முடியும்? யார் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? பாருங்கள், தேவன் இதை உறுதிப்படுத்துகின்றார். எது சரியான முறையில் இருக்கிறதோ அதை தேவன் சத்தியம் என்று நிரூபிக்கின்றார். மீட்பின் திட்டத்தில் முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கருதப்படுகிறார் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நான் அதை மீண்டும் சொல்லட்டும். முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே மீட்பின் திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அநேகர் தங்களை மீட்கப்பட்டவர்களாக காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே மீட்கப்படுவர். மற்றவர்களோ பார்கள் கைவிடப்படுவர் என்று அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் யார்? கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை. அப்போ கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது இந்த முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் மீட்கப்படுகிறார். ரத்தமோ மாம்சமோ பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அப்ப இந்த பரலோக மணவாளனும் பூமிக்குரிய மணவாட்டியும் இருக்கிற இருப்பிடம் எது? அது இந்த பூமி தான். அவர் செய்தியை கொடுத்திருக்கின்றார். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த மேகஸ்தம்பத்தை நீங்கள் பார்த்து அது என்ன அர்த்தம், எந்த வெளிப்பாடு என்று நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது
உலக சபை ஸ்தாபன கோட்பாடுடைய எல்லாத்து விதமான வார்த்தைகளையும் விட்டுவிட்டு உங்களுடைய கிரியைகள் மாற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அப்படி மறுரூபமாக்கப்பட்டு எங்கே இருப்பீர்கள்? வேதம் போதிக்கிறது, பரலோக மணவாளனும் பூமிக்குரிய மணவாட்டி இருக்கிற இருப்பிடம் இந்த பூமிதான். ஏனென்றால் தேவன் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். பரலோகம் காலி செய்யப்பட்டது. அது அரை மணி நேரம் அமைதலாக இருக்கிறது. அப்ப அந்த அரை மணி நேரம் என்பது எதை குறிக்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். வேத வார்த்தையின் பிரகாரம் பரலோக மணவாளனும் பூமிக்குரிய மணவாட்டி இருக்கிற இருப்பிடம் இந்த பூமிதான். அப்ப இந்த பூமியில நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பசி எடுக்க வேண்டும், உங்களுக்கு ரத்தம் இருக்க வேண்டும், நீங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் சாப்பிட வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் இந்த பூமியில நீங்கள் வாழ முடியும். பாருங்கள், இந்த பூமியில 1000 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் பாருங்கள், இந்த மணவாட்டி பூமியில தான் இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதர, வேத வார்த்தைகள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்வதை கூட நீங்கள் கேட்கவே கேட்காதீர்கள். எந்த போதர் சொல்வதை கேட்காதீர்கள். உங்களுடைய நித்திய ஜீவன் உங்கள் கையில் இருக்கிறது. அது விலையேற பெற்ற தேவன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தை தந்திருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தேவன் 3வது வேதகமாகிய இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையிலே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்த வெளிப்பாடு தான் 3வது வேதகமாகிய தேவன் உரைக்கப்பட்ட வார்த்தையை வைத்திருக்கின்றார். இந்த வார்த்தைக்குள் நீங்கள் சென்று கழுகு பார்வையை போல தேடி பாருங்கள். அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இந்த மீட்பின் திட்டங்களை தேவன் யாருக்குள்ள வைத்திருக்கிறாரோ, உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை தன் சிந்தையிலே தன் மனமாற்றி என்று முன் குறித்தாரோ, ஆட்டுக்குட்டா ஜீவபுஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்கள் உள்ள அந்த பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு வெளிப்பட்ட அந்த மேகஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? அவர் மத்தேயிலே சொன்னாரே, நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட மேகங்களுக்குள்ள எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படியே நான் பூமிக்கு வருவேன் சொன்னாரே, அதுதாங்க சபைனியம் காணியால நடைபெற்ற நிகழ்ச்சி. இது யார் பெற்றுக்கொள்ள முடியும்? யோவானை போல, பேதுருவை போல, யாக்கோபை போல கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு அந்த மேகஸ்தம்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ள பிள்ளைகள் பாருங்கள், உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய கிரியைகள், தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்ற பொழுது பாருங்கள் அவர்கள் மறுரூபமாகிறார்கள். அப்ப மறுரூபம் என்றால் என்ன? பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். எக்கால பண்டிகை 64வது ஆண்டு 7வது மாதம் 19ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 121வது பேரா. கவுனிங்கள், என்ன நடந்தது? அவள் உடனே அழகிய வாலிப பெண்ணாக மாறினாள். பாருங்கள், தேவன் ஆபிரகாம் இடத்திலே மெல்கிசேதேக்காக ஏழையுமாக வெளிப்படுகின்ற பொழுது தேவன் அங்க சொன்ன ரகசியங்களை பாருங்கள். அவர் இங்கே பேசுகிறார். கவனிங்கள், என்ன நடந்தது? அவள் உடனே அழகிய வாலிப பெண்ணாக மாறினாள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள குமாரனை பெற்றுக்கொள்ள அவர் ஆபிரகாமின் ராஜரிக சந்ததிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அதன் மூலம் சித்தரித்து காண்பித்தார். பாருங்கள், ஆபிரகாம் சாராளிடத்திலும் தேவன் வாக்குத்தத்த பிள்ளையாக ஈசாக்கை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் அங்கு ஒரு நிகழ்ச்சியை செய்தாரே. இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமின் ராஜரிக சந்ததிக்கு அவர் எப்படி வருவார், என்ன செய்ய போகிறார் என்பதை
அவர் அங்கு சித்தரித்து காண்பித்திருக்கின்றார். அவள் வாலிப பெண்ணாக மாறினாள். கவனியுங்கள். அவர்கள் கோராகுக்கு சென்றபோது என்ன நடந்தது? அபிமெலேக்கு ராஜா அவள் மேல் அன்பு கொண்டு அவள் அழகா இருக்கிறாள் என்று சொல்லி அவளை விவாகம் செய்து கொள்ள போனான். அது சரியா? அங்கு அநேக அழகுள்ள பெண்கள் இருந்தபோது அந்த வயோதிய பாட்டியோ அவள் அழகாக இருக்கிறாள், காண்பதற்கு அவள் சிகப்பாக இருக்கிறாள். பாருங்கள். அப்ப இந்த ஏலோயிம் ஆபிரகாம் இடத்துல வருகின்ற பொழுது கிழவியான சாராள் அபிமெலேக்குடைய கண்களுக்கு அவள் வாலிப பெண்ணாக அழகு உள்ள பெண்ணாக இருந்தாள். ஆனால் சாராவுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுள்ள பெண்களை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த கிழவியாகிய சாராளை அபிமெலேக்கு பாருங்கள் அவன் ஆசைப்படுகிறான். ஏனென்றால் கர்த்தரை சந்தித்த பிறகு, தேவனை கண்ட பிறகு அவர்கள் வாலிப வயசு போல, வாலிப பிள்ளைகள் போல மாறுகிறார்கள். தேவன் அவள் சரீரத்தை மாற்றினார். பாருங்கள் எப்படி மாற்றப்படுகிறது பாருங்கள். தேவன் அவள் சரீரத்தை மாற்றினார். அவர்கள் இருவரின் சரீரங்களையும் மாற்றினார். அது இந்நாளில் மனுஷகுமாரனால். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் அதே போல இந்த மனுஷகுமாரன் யார்? அது வில்லியம் மரியன் பிரண்ணமாக இருந்து கொண்டு அவர் பேசுகிற வார்த்தையின் மூலியமாக பாருங்கள், இந்த கடைசி நாளில் மனுஷகுமாரனால் பாருங்கள் சாயங்கால செய்தியில் வெளிப்பட வேண்டிய ரகசியம் பாருங்கள் மாற்றினார். ஆபிரகாம் இடத்துல தன் முதுகை திருப்பி நின்று சாரிடத்துல பேசின அதே தேவன் இந்த கடைசி நாட்களிலே பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்ட அதே தூதனை போல இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சாரிடத்துல தேவன் அன்றைக்கு ஏழையமாக நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி நின்று பேசினாரே, அதே போல இந்த சபையோருக்கு முன்பாக, இந்த பிரண்ணாம் கூடத்துக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி நிற்கப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் பசுத்தாவியானவர், நானே உங்கள் கர்த்தர் என்று கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று என்ற செய்தியில 33வது பேராவை எடுத்து வாசித்து பாருங்கள். சாரிடத்துல பேசின அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி நின்று அதே ஏழையும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எதற்காக? நீங்கள் மறுரூபம் அடைவதற்காக, உங்கள் சரீரம் மாற்றப்படுவதற்காக. அது இந்நாளில் மனுஷகுமாரனால் சாயங்கால செய்தியில் வெளிப்பட வேண்டிய ரகசியம் பாருங்கள். இதுதான் எடுக்கப்படுதல். இந்த வெளிப்பாடுதான் எடுக்கப்படுதல். ஏற்கனவே முதல் வரிகளை பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு தான், இந்த ரெவலேஷன் தான் பாருங்கள் அன்றைக்கு அது எடுக்கப்படுதலாக இருந்தது. இது செய்தி உங்களுக்கு எவ்வளவு புரியுது எனக்கு தெரியவில்லை. கர்த்தரை ஜெபித்து நான் சொல்லுகிற பேராக்களை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். பாருங்கள், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தேவன் அவள் சரீரத்தை மாற்றினார், அவர்கள் இருவரின் சரீரங்களை மாற்றினார். இது இந்நாளில் மனுஷகுமாரனால் சாயங்கால செய்தியில் வெளிப்பட வேண்டிய ரகசியம் பாருங்கள் மாற்றினார். அவர்கள் கண்ட கடைசி அடையாளம் என்ன? அவர்கள் சரீரங்கள் மாறுதல் ஏற்படுவதற்கு முன்பு சிந்தனைகளை பகுத்தறிதல். நாம் குமாரனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்ன நிகழும்? பாருங்கள், உங்களுடைய மாற்றம் சாராளை போல, ஆபிரகாமை போல இந்த கடைசி நாட்களிலே குமாரனாகிய பிரண்ணாமை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது பாருங்கள், நீங்கள் உலகத்தின் காரியங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனிதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அதுதான் எடுக்கப்படுதல். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் பேதுருவை போல நீங்கள் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறத்தல். பாருங்கள், சிந்தனைகளை பகுத்தறிதலை, நாம் குமாரனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்ன நிகழும்? தேவ எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் புது சரீரத்துடன்.
பின்பு உயிரோடுக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதில் மருவமாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரகசியமானது வெளிப்படையாகிவிட்டது. முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. இஸ்ரவேலுக்கு எக்காலம் முழங்கிவிட்டது. வாசித்து காண்பித்தேன். முத்திரைகள் திறக்கப்பட்டது, எடுக்கப்படுதல் முடிந்து விட்டது, இஸ்ரவேலுக்கு எக்காலம் முழங்கிவிட்டது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, மேகங்கள் மேலே மேகம் என்பது பாருங்கள், அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அங்கு யாரு இருந்தார்கள்? எதற்காக அந்த மேகமே வராத இடத்தில் எதற்கு மேகம் வந்தது? அணிலே இல்லாத இடத்தில் எதற்கு அணில் வந்தது? மீனே வராத இடத்தில் எப்படி தேவன் பேதருக்கு முன்பாக மீன் எங்கு சிருஷ்டிக்க பண்ணினார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு அது வெளிப்பாடாக இருக்கிறது. அது தேவன் தன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஏன் இந்த சின்ன அடையாளத்தை கூட இந்த பிள்ளைகள், இந்த விசுவாசிகள் ஏன் விசுவாசிப்பதில்லை தேவன் கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் பாருங்கள், அவர் சொன்ன காரியத்தை நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். தேவன் எளிமையில் இருந்து அதன் பின் தன்னை வெளிப்பட செய்தியில 379வது மன்னிக்கவும் 381 பேரவை நான் வாசிக்கிறேன். எடுக்கப்படல் சம்பவித்த பிறகு நியாயத்தீர்ப்பு, பாவம், வாதைகள், வியாதிகள் போன்றவை விழும் என்று அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், இன்னைக்கு எப்படிப்பட்ட வாதைகள் கொரோனால தாக்கிட்டு போயிருச்சு. கிளைமேட் எல்லாம் மாறி போச்சு. மழை வர இடத்துல வெயில் அடிக்குது, வெயில் வர காலத்துல மழை பெய்யுது, எங்கெங்க பெய்யுதுன்னு யாருக்குமே ஒரு வானொலியை ஒரு விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சரியான கணிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே மாறி போய்விட்டது. நியாயத்தீர்ப்பின் கோரத்தின் என்று தப்பித்துக் கொள்ள ஜனங்கள் மரித்து போக ஆசிப்பர். ஆண்டவரே, முதலில் எடுக்கப்பட சம்பவிக்க வேண்டுமே, பின்ன ஏன் இந்த நியாயத்தீர்ப்பு இப்பொழுது எங்கள் மேல் விழ வேண்டும் என்று அவர்கள் கூக்குரலிடுவார்கள். அவர் அதற்கு எடுக்கப்படுதல் ஏற்கனவே சம்பவித்து விட்டது, நீங்கள் அதை அறியவில்லை என்பார். பாருங்கள், தேவன் எளிமையில் மறைந்திருந்து, ஓ என்ன, அது சரி, அது ஏற்கனவே சம்பவித்து விட்டது, நீங்கள் அதை அறியவில்லை. விசுவாசிகள் ஏன் அவருடைய வருகையை அறிவிக்கும் எளிய அடையாளங்களை ஏன் நம்புவதில்லை? பாருங்கள், எல்லாம் முடிந்துவிட்டது, எடுக்கப்படுதல் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு யாருமே நம்புவதில்லை. ஏன் நம்புவதில்லை? அவருடைய கிரியைகள் மாற்றப்படவில்லை, அவருடைய எண்ணங்கள் மாற்றப்படவில்லை, சபை ஸ்தாபன கோட்பாடுகளிலிருந்து வெளியே வரவில்லை, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரவில்லை. பாருங்கள், எடுக்கப்படுதல் முடிந்து விட்டது, ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. பாருங்கள், மனிதனுடைய ஞானம் வேறு, கர்த்தருடைய ஞானம் வேறு. கர்த்தர் தன் சொன்ன வார்த்தைகளை அவர் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? பேதுருவை போல உங்களுடைய கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். பவுலை பாருங்கள், நீங்கள் சவுலாக இருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு விரோதமாக நின்று கொண்டான். தமஸ்குவிலே பாருங்கள், அக்னி ஸ்தம்பத்திலிருந்து யெகோவா சிம்பலிருந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், பவுலுடைய கிரியைகள் மாற்றப்படுகிறது. புதிய நாமத்துக்கு எதிர்த்து நின்ற அவன் புதிய நாமத்தை நிருபங்களாக எழுத ஆரம்பித்தார். அன்றைக்கு அது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட எடுக்கப்படுதலாக இருக்கிறது, மருவமாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நாமளும் உலகத்தின் ஒத்தவசை தரித்துக் கொள்ளாமல் கர்த்தருடைய பரிபூர்ண வார்த்தையாக நம்ம பரிசுத்தமும் நம்முடைய பலியும் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி நம்முடைய கிரியைகள் மாற்றப்படுகின்ற பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகின்றோம். நீங்கள் பெற்றுக்கொள்கிற வெளிப்பாடுதான் உங்களை மறுரூபமாக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுதான் இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த பிரண்ணாம் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிகவும் கடினமான போதனையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே ஏன் அக்னி ஸ்தம்பம், பிரண்ணாமுடைய தோல் மேலே ஏன் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலே இருக்கிறது,
அவர் பிறக்கின்ற பொழுது ஏன் 3 நட்சத்திரங்கள் அடையாளப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற நட்சத்திரத்தை ஏன் அடையாளப்படுத்தினார்? அணிலே வராரத்தில் எப்படி அவர் அணிலை சிருஷ்டிக்க பண்ண முடியும்? மரித்து போன மீனுக்கு எப்படி ஜீவன் தர முடியும்? குருடன் எப்படி பார்க்க வைக்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேத வார்த்தைகளை கொண்டு சிந்தித்து பாருங்கள். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாம் உதவி செய்வாராக. நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பேதுருவை போல வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள தேவன் உலகத்தின் கண்களை மறைத்து வேதாகமத்தின் ஆவிக்குரிய கண்ணை திறந்து கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாராக. ஆமீன்.